உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டளித்த பின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் அதிமுகவிற்கு மக்கள் அமோக ஆதரவு அளிப்பார்கள் என்ற முதல்வர் ஜெயலலிதாவும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் நம்பிக்கை தெரிவித்தனர். உள்ளாட்சி தேர்தலில் முதல்கட்ட ஓட்டுப்பதிவு 10 மாநகராட்சிகள், 60 நகராட்சிகள், 259 பேரூராட்சிகள், 191 ஊராட்சி ஒன்றியங்களில் நடந்தது. சென்னை போயஸ் தோட்டம் அருகில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் முதல்வர் ஜெயலலிதா காலை 9:45 மணி அளவில் ஓட்டுப்பதிவு செய்தார். அவருடன் தோழி சசிகலாவும் ஓட்டளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ஜெயலலிதா கடந்த சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை மக்களின் ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைத்ததையும் அதன் மூலம் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதையும் குறிப்பிட்டார். எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் மக்கள் தங்களுக்கு அமோக ஆதரவை அளித்து வெற்றி பெறச் செய்வர் என்று ஜெயலலிதா நம்பிக்கை தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தி இருக்கிறோம். பல நல்ல மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். எனவே இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் மக்கள் தங்கள் அமோக ஆதரவை எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இதேபோல் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தனது இல்லத்தின் அருகில் உள்ள சாரதி வித்யாலயா பள்ளியில் ஓட்டளித்தார். அவரது மனைவி தயாளம்மாளும் அங்கு ஓட்டுப்பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தெரிவித்தார். இதே ஓட்டுப்பதிவு மையத்தில் முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா உள்ளிட்டோரும் தங்களின் ஓட்டுகளை பதிவு செய்தனர்.